இன்று தவக்காலத்தின் 16வது நாள். இன்று கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், இதயத்திலிருந்து மன்னிப்பது. ஆம், நாம் இதயத்திலிருந்து மன்னிப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அது மிகவும் கடினமான ஒரு காரியம். மனிதனுடைய முழுமையால், மனிதனுடைய முயற்சியால் நாம் நம்முடைய எதிரிகளை மன்னிப்பது என்பது மிகவும் சாதாரண காரியம் அல்ல. ஆனால் கடவுளுடைய இரக்கம், அவருடைய ஆசி நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்மால் கண்டிப்பாக நம்முடைய எதிரிகளை மன்னிக்க முடியும். ஏன் நம் எதிரிகளை மன்னிக்க வேண்டும்? அதுவும் இதயத்திலிருந்து. ஏனென்றால் நாம் பிறரை, நம்முடைய எதிரிகளை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற கவலைகள் மறைந்து போகின்றது. நம்மை அறியாமலே அவர்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் கவலைப்படுகின்றோம். நம்முடைய இதயம் துன்பப்படுகின்றது, தூக்கமில்லாமல் துடிக்கின்றோம். ஆனால் பிறரை நம்முடைய இதயத்திலிருந்து மன்னிக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இந்த மன்னிப்பிற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முழுமையான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். அவர் தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை சிலுவையிலிருந்து மன்னிக்கின்றார். நம்மையும் அவர் இன்றைய நாளிலே மன்னிக்க அழைக்கின்றார். நாம் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் வலுப்பெறுகிறது, நாம் பலமுள்ளவர்களாக மாறுகின்றோம். யாரை பற்றியும் இன்றைய நாளிலே பயப்பட தேவையில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, வெறுப்பை நாம் நம்முடைய இதயத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டுமா? உண்மையான மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிலைக்க வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் இன்றைய நாளில் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது இதுதான். ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய எதிரியை, எனக்கு எதிராக தவறு செய்தவர்களை மன்னிக்கின்ற நல்ல மனதை தாரும் என்று நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து மகிமையோடும் மாட்சிமையோடும் வாழ கருணையும் இரக்கத்தையும் தருவார் என்று நாம் இன்றைய நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். God bless you. அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய போதனையை பிறருக்கு அறிவிப்போம். கடவுளை பிறருக்கு முன்னுதாரணமாக காட்டி நாமும் அன்பு பிள்ளைகளாக வாழ துணை செய்வோம். God bless you.